கதைகள். உனக்கு நீதான் நீதிபதி. புகழூர் என்ற ஊரில் புனிதா என்ற பெண்மணி வாழ்ந்து வந்தாள். அவள் மிகவும் மென்மையான குணம் படைத்தவள். யாரையும் மனம் புண்படும்படி பேச மாட்டாள். எல்லோருடனும் அன்பாகவே பழகுவாள். யாருக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் உடனே ஓடிச் சென்று தோள் கொடுப்பாள். அதனால் எல்லோருக்கும் அவளை மிகவும் பிடிக்கும். புனிதாவின் அயல் வீட்டில் ரிஹானா என்ற முஸ்லிம் பெண் இருந்தாள். அவள் புனிதா மீது மிகவும் அன்பும் மரியாதையும் வைத்திருந்தாள். இருவரும் மாலை வேளைகளில் ஒன்றாக சந்தித்து பேசுவார்கள். சிவ பூஜையில் கரடி புகுந்ததை போல இவர்கள் இருவருடனும் குமுதா என்ற புதிய பெண் ஒருத்தி நட்பானாள். குமுதா வஞ்சகம், சூது, பொறாமை ஆகிய மூன்றையும் ஒருங்கே கொண்டவள். ஆனால் பேசும் பொழுது நாவில் தேன் ஒழுக பேசுவாள். யாராவது ஏதாவது அழகான பொருட்கள் வைத்திருந்தால் குமுதா அதே போலவே தானும் உடனே வாங்கிவிடுவாள். ஒரு முறை புனிதா அணிந்திருந்த அழகான தங்க ஆபரணத்தை பார்த்ததும் அதேபோல் குமுதா தானும் உடனே வாங்கிவிட்டாள். புனிதாவை எல்லோரும் பாராட்டுவதால் புனிதாவை பார்த்தாலே அவளுக்கு பிடிக்காது. எப்படியாவது புனிதாவை எல்லோரும் வெறுக்கும்படி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தாள். ஒரு நாள் தான் வாங்கிய தங்க ஆபரணத்தை ஒளித்து வைத்துவிட்டு அதை புனிதாதான் திருடிவிட்டதாக குமுதா ஊரெங்கும் கூறினாள். ஆனால் அதை யாருமே நம்பவில்லை. இருப்பினும் அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரும் தானே. ஆரம்பத்தில் குமுதா கூறியதை நம்பாத ஊர் மக்கள் காலப்போக்கில் புனிதாவின் கழுத்தில் அந்த நகையை கண்டதும் சிறிது சிறிதாக நம்ப ஆரம்பித்தனர். குமுதாவின் சூழ்ச்சியை அறியாத அவர்களும் குமுதாவோடு சேர்ந்து புனிதாவை பற்றி தப்பாக பேசத் தொடங்கினர். புனிதாவை பற்றிய தவறான செய்தியோ காட்டுத்தீயை போல் ஊர் முழுவதும் பரவியது. இந்த விஷயம் புனிதாவிற்கு தெரியாது. ரிஹானாவும் புனிதா கவலைப்படுவாள் என்பதால் அவளிடம் எதையுமே காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் வழக்கம் போல அவளோடு அன்பாகவே பழகி வந்தாள். ஒரு நாள் புனிதாவும் ரிஹானாவும் வீதியால் வந்து கொண்டிருந்த போது புனிதாவை கண்ட அயலவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றார்கள். புனிதாவுக்கோ எதுவுமே புரியவில்லை. அவள் அவர்களோடு பேச முற்பட்ட போது கூட அவர்கள் அலட்சியமாக சென்றார்கள். அப்போதுதான் ரிஹானா நடந்தவற்றை புனிதாவிடம் கூறினாள். அதை கேட்ட புனிதாவிற்கோ தலையில் இடி விழுந்ததை போல இருந்தது. அவள் நேர்மையின் சிகரமல்லவா, அதனால் அவளுக்கு வாழ்க்கையே வெறுத்ததை போன்றிருந்தது. எப்படியாவது தன் மீது விழுந்த களங்கத்தை போக்க வேண்டும் என்று அவள் முயற்சித்தாள். ஆனால் அவளது முயற்சி பயனளிக்கவில்லை. அப்போது ரிஹானா, புனிதா, நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? மற்றவர்கள் உன்னை தப்பாக பேசுகிறார்கள் என்பதற்காகவா? நீதான் இவ்வளவு தூரம் உன்னை நிரூபிக்க முயற்சி செய்தாயே, அதில் ஏதாவது பலன் கிடைத்ததா? பின்னர் எதற்காக கலங்குகிறாய்? மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதுதான் இந்த உலகம். இப்படியான உலகத்திற்கு நீ உன்னை கண்டிப்பாக நிரூபித்தே ஆக வேண்டுமா? 4 பேர் உன்னை பற்றி 4 விதமாக பேசுகிறார்கள் என்றால் அந்த 4 பேரும் உனது வாழ்க்கையில் தேவையற்றவர்களே. உன்னுடைய துன்பத்தில் திருப்திப்படும் இந்த உலகத்தின் பேச்சிற்காக நீ ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. உனது மனசாட்சிக்கு மட்டுமே நீ பதில் கூற வேண்டும். நீதி தேவதை கண்ணை கட்டிக்கொண்டு நீதி வழங்குகின்றார். ஆனால் இந்த உலகமோ கண்மூடித்தனமான அநீதியை மற்றவர்கள் மேல் திணிக்கின்றது. உண்மை அறியாத இந்த உலகம் 1000 சொல்லட்டும்.
உனக்கு நீதான் நீதிபதி என்று கூறினாள். ரிஹானாவின் இந்த அறிவுரை புனிதாவுக்கு பெரிய ஆறுதலை அளித்தது. அவள் தெளிந்த மனதோடு வீட்டுக்கு சென்றாள். மறுநாள் புனிதாவும் ரிஹானாவும் வீதியில் சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களுக்கு எதிரே குமுதாவும் அவளுடைய மகளும் உறவினர் வீட்டு விசேஷத்திற்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். குமுதாவின் கழுத்திலோ அந்த தங்க ஆபரணம் பளபளத்துக் கொண்டிருந்தது. புனிதாவையும் ரிஹானாவையும் தூரத்தில் கண்ட குமுதா, வழியில் திருடர்கள் பயம் அதிகமாக இருப்பதால் இந்த தங்க ஆபரணத்தை உனது சட்டை பைக்குள் ஒளித்து வைத்துக்கொள் என்று மகளின் சட்டை பைக்குள் ஒளித்து வைத்துக் கொண்டாள். தாயாரின் சூழ்ச்சி அறியாத குமுதாவின் மகளும் புனிதாவையும் ரிஹானாவையும் கண்டதும், இதோ எனது அம்மாவின் தங்க ஆபரணம், வழியில் திருடர்கள் பயம் அதிகமாக இருப்பதால் அம்மா இதை என்னிடம் பாதுகாப்பாக வைத்திருக்கும்படி தந்துள்ளார் என்று கூறினாள். குமுதா கூறிய பொய்யும் அம்பலமானது. இதை கண்ட ஊர் மக்களும் புனிதாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள். குழந்தைகளே, இந்த குட்டி கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது, யார் என்ன பேசினாலும் அதன் உண்மைத்தன்மையை அறியாது ஒருபோதும் நாம் முடிவெடுக்க கூடாது. அத்துடன் நம்மை துன்பப்படுத்தி இன்பம் காணுபவர்களுக்காக நமது இன்பத்தை நாம் ஒருபோதும் தொலைத்துவிடக்கூடாது.